மனைவிமாரை புரிஞ்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், சில மனைவிமார் பார்த்தீங்களா இருந்தால் அவங்களுக்கு 2 மனசு இருக்கும். ஒரு மனசு சொல்லும் எல்லாத்தையும் சொல்ல சொல்லி, இன்னொரு மனசு சொல்லும் எதையுமே சொல்ல வேணாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ இந்த சொல்கிற மனசு இருந்தால் ஓகே, கணவர்மாருக்கு தெரியும் தன்னோட ஒய்ஃப் என்ன யோசிக்கிறா, என்ன சொல்ல வாரா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அவங்க 2 பேத்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவாயிரும் அந்த சந்தர்ப்பத்தில். ஆனால் இந்த இன்னொரு மனசு இருக்குது தானே, அந்த மனசு பார்த்திங்கன்னா எதுவுமே வெளியே சொல்லாது. அப்படி மனசு இருக்கிற நேரம் அந்த கணவர்மாருக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த வெளியே சொல்லாத மனசு இருக்குது தானே, அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஒரு வகையான பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது எங்கே நான் பாசத்தை காட்டி பாசமாக இருக்கிறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா, எங்கே அவங்க நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய நேரம் மனசில் உள்ளதோ அல்லது என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இருந்தால், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மனசில் பட்டதை சொல்ல மாட்டாங்க. அதை நிறைய சந்தர்ப்பத்தில் மறைச்சி வைப்பாங்க. இதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த 2வது மனசு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குதுன்னா அதுக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா இருந்தால், இந்த அந்த சொல்லாத மனசு உள்ள மனைவிமார் இருக்காங்க தானே, அவங்களுக்கு பார்த்திங்களா இருந்தால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஓகே, நம்ம எதிர்பார்க்குறது எங்கே கிடைக்காம போயிருமோ, சில நேரம் புரிஞ்சிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தாலையும் என்ன செய்வாங்கன்னா, அந்த மனசில் உள்ளதை அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும், அது கேட்டு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த 2 மனசு இருக்குது தானே, ஒரு மனசில் உள்ளதை சொல்லுவாங்க, மற்ற மனசில் உள்ளதை அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்பையும் பார்த்தீங்களா இருந்தால், எங்கே தனக்கு ஹேட் ஆகிரும் அல்லது தனக்கு எங்கே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற சின்ன சின்ன காரணத்தால் தான் அவங்க அந்த மனசை அப்படி வச்சிருக்காங்க. அப்போ இதில் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டியது கணவன்மார் மாத்திரம்தான். சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் ரொம்ப ரோசக்கார மனைவிமார் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரோசம், எங்கே இறங்கி போகக்கூடாது, நான் எல்லாம் சரியாக தானே செய்வேன், நான் உண்மையாக தானே இருப்பேன், நான் எல்லாரையும் கேர் எடுப்பேன் அப்படிங்கிற காரணத்தால் எங்கே நம்மளோட விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கணும், புரியலைன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ சில மனைவிமாருக்கு மட்டும்தான் அந்த 2 மனசு இருக்கும். திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள், சில மனைவிமாருக்கு தான் இருக்கும். அப்போ ஒரு மனசு இருக்க மனைவிமாரெல்லாம் ஓகே. ஒரு மனைவிக்கு 2 மனசு இருக்குமா இருந்தால் அந்த ஹஸ்பண்ட் அதுக்கு பின்னுக்கு ஏதோ காரணம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்குவாங்களா இருந்தால் அவங்க 2 பேர்த்துக்கான கம்யூனிகேஷனாக இருக்கலாம், அதே மாதிரி அவங்களோட லைஃபாக இருக்கலாம், எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய்கொண்டு இருக்கும். அப்போ இந்த 2 மனசு இருக்குமா இருந்தால் யோசிக்கவே தேவையில்லை. ஏதோ பாதுகாப்புக்காக தான் அவங்க நிறைய விஷயத்த வெளியே சொல்கிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்.